க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி கீழே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிறைந்திருக்கும். செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். ஒரு செயலியின் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். குடும்ப பாக்கியஸ்தானத்திலே தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதி பகவான் இம்மாதம் 1ஆம் தேதி அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குடும்ப வாக்குஸ்தானத்தை சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் பார்வையிடுவதாலும் மேம்படக்கூடிய மாதம். பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணப்பரவுகள் தாராளமாக கிடைக்கும். முக்கியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் விரைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்களால் அவ்வப்போது சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பயணங்களில் கூடுதல் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். மனை, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் குழந்தைகளால் நற்பெயரும்புகளும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான என்றது சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதன் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். இதுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். அது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். சத்ரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்ரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் இதனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பீர்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். மனைவிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே சிவன் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே பாக்கியஸ்தானத்திலே புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்வதால்
அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். பக்க பலமாக இருப்பார். தங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். வெளிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். திருப்பணி வேலைகளை செய்வதற்கு முன்னின்று நடத்துவீர்கள். எந்தவித கிரகங்களுமே துளிஸ்தானாதிபதி ராஜ் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவானும் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் இதுவரை அஷ்டமஸ்தானத்திலும் பின்பு அவர் பாகிஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் அதற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. சுப செலவுகள் ஏற்படும். திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர். நன்றி, வணக்கம்.